இதுதான் அந்த பரம்பரை நகை பரம்பரை சொத்தெல்லாம் இருக்கிற பீரோவா? சாவி மாமியார் கையில இருக்கு. இந்த பீரோ இந்த தாத்தா ரூம்ல இருக்கு. எப்படியாவது இந்த மாமியார் கிட்ட நைஸா பேசி சாவி ஆட்டைய போட்டு வந்து பீரோல திறந்து எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதா நம்மளோட அடுத்த டாஸ்க். ஆனா இது எப்படி நம்ம பண்ண முடியும்? இத ஒரு வேளை நம்ம தான் பண்ணோன்னு தெரிஞ்சா மறுபடியும் நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஆஹா, இந்த வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வேதா, இந்த விஷயத்த நீ பண்ணனா ஒரு வேளை மாட்டிக்கிட்டாலும் ஒரேடியா உன்னை ஜெயில தள்ளினாலும் தள்ளிடுவாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த விஷயத்த நீ பண்ணக்கூடாது வேதா. இதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி அப்படிதான் நீ எடுக்கணும். திருடுறவங்க கிட்ட கொஞ்சம் டீலிங் பேசிட்டு அவங்களுக்கு பாதி கொடுத்துருவோம். ஆனா இத ஒரே நைட்ல பண்ணவும் முடியாது. ரொம்ப நாள் இதே வீட்ல தங்கி இருந்து திருட ட்ரை பண்ணாதான் இத ஈஸியா எடுக்க முடியும். இல்ல, இதுக்கு வேற வழியே கிடையாது. இதுக்கு அவங்க தான் கரெக்ட். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி உடனே இந்த வீட்டுக்கு வர சொல்லுவோம். ஹலோ வட்டி, நான் வேதா பேசுறேன். அடடடடடா, என்னது அதிசயமா இருக்கு. உன் காத்து என் பக்கம் வீசி இருக்கு. என்ன வேதா, எப்படி இருக்க? என்ன பண்றது, உன்கிட்ட பேசுறதுக்கான அவசியம் இப்பதானே வந்திருக்கு. நான் எங்க நல்லா இருக்கேன். நல்லா இருந்தா உனக்கு எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண போறேன்? அதுதானே. சரி சொல்லு, எதுக்கு பண்ண? வட்டி, உன்னால எனக்கு இப்போ ஒரு காரியம் ஆகணும். எங்க வீட்டோட பரம்பரை நகை பரம்பரை சொத்தோட பத்திரம் இது எல்லாமே ஒரு பீரோல இருக்கு. அந்த பீரோ டாட்டா ரூம்ல இருக்கு. அதோட சாவி எங்க மாமியார் கிட்ட இருக்கு. எங்க மாமியார் கிட்ட இருந்து எப்படியாவது இந்த சாவி ஆட்டைய போட்டு அந்த பீரோவை திறந்து அது உள்ள இருக்கிற நகை சொத்து பத்திரம் இது எல்லாத்தையும் எடுக்கணும். இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த வீட்டோட மருமகளா என்னால பண்ண முடியாது. அதுக்குதான் உன்னை கூப்பிடுறேன். நீ மட்டும் இத நாசுக்கா எடுத்து முடிச்சிட்டனா உனக்கு அதுக்கான ஷேரையும் கொடுத்துறேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்து திருடன் திருடிட்டு போயிட்டான் அதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்ற? அடிப்பாவி, சொந்த வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறியா? சரி சரி, அது சொந்த வீடா இருந்தா என்ன, வாடகை வீடா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை காசு. பாரு வேதா, காசெல்லாம் கரெக்டா கொடுத்துருவல? ஐயோ வட்டி, அதெல்லாம் உனக்கு சேர வேண்டியதை கரெக்டா கொடுத்துருவேன். நீ கரெக்டா காரியத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துரு. ஆனா வட்டி, ஒரு வேளை நீ மாட்டிக்கிட்டா கூட என்னோட பேரை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. அதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அட, அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்மள்ட்ட ஆளுங்க இருக்கு. அப்படியே நான் மாட்டினா கூட அவங்க பேரை சொல்லி எஸ்கேப் ஆயிருவேன். நான் என்ன இந்த தொழிலுக்கு புதுசா? உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இப்படிதான் எங்கேயாவது ஆட்டையை போட்டு அதை வட்டி கூட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் ஈஸியா பண்ணிவிடுவேன். அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் இது ஒன்னும் ஒரே நைட்ல செய்யற வேலை கிடையாது. நீ கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் மட்டும் பண்ணிட்டு நீ சீக்கிரம் கிளம்பி இங்க வா. உன்னை இந்த வீட்டுக்குள்ள பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள எப்படி வருவேன்னு தான் எனக்கு புரியல. ஏ, அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி. இங்க பாரு, போன வை. இப்பவே கிளம்பி வரேன். அங்க வந்து என்னோட பிளானிங்க மட்டும் பாரு. சரி, கிளம்பி வா. வேதா, என்னங்க? ஓய், இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன். என்னங்க, என்ன ஏதோ தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஏதோ வேணுமா? டீ ஏதாவது போட்டு தரவா? இல்ல வேற எதுவும் வேணுமாங்க? சொல்லுங்க. என்ன கேட்டாலும் குடுப்பியா? இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவும் வேணாமா, சும்மாதான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் உன்னை தேடி வந்தேன். என்கிட்டலாம் உங்களுக்கு பேசணும்னு தோணுதே, அதுவே பெரிய விஷயம் தான். ஏன் என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன், அதுல என்ன இருக்கு? என்னங்க 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 சொன்னீங்க? என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன், அதுல என்ன இருக்குன்னு சொன்னேன். உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கும். ஏய், என்ன? நான் வீட்டை விட்டு வெளியே போனா நீங்க நல்லா ஜாலியா தானே இருப்பீங்க. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். யாரு சொன்னா நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன்னு? ஐயா, எனக்கு இது தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் சண்டை போட்டு போன நாள்ல இருந்து நான் திரும்பி வந்த நாள் வரைக்கும் நீங்க நல்ல ஜாலியா தான் இருந்தீங்க, எனக்கு தெரியும். இல்ல, அந்த அம்மாக்கு அப்படி தெரியும். ஒரு நாளும் மனசு வருத்தத்தோட எப்படி உட்கார்ந்து இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். யாரு நீங்க? நம்பிட்டேன். ஒரு ஃபாரின் காரி மாதிரி இருக்கா.
அவ கூட சேர்ந்துக்கிட்டு ரைஸ் மில்ல எவ்வளவு ஜாலியா உட்காந்துருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எது? ஃபாரின் காரி கூட ரைஸ் மில்ல உட்கார்ந்திருந்தனா? ஹே, என்னண்ணா என்ன நீங்க தப்பு பண்ணிட்டு என்ன மிரட்டுறீங்க? சரி சொல்லுங்க, நீங்க அந்த ஃபாரின் காரி கூட பேசல? ஹே, எந்த ஃபாரின் காரி? யார சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாது. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தானே. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போனா அவளை சமாதானப்படுத்துவோம், அவ என்னதான் செய்யறான்னு பாப்போம், ஒரு போன் போட்டு கேட்போம். அதெல்லாம் எந்த ஆம்பளைங்களுக்குமே இருக்காது. அப்பாடா, என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிட்டான்னு சந்தோஷமா மத்த பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்க வேண்டியது. ஏய், என்னடி பேசுற? நான் எல்லா பொண்ணுங்களையும் மதிக்கிற வேண்டி என்ன போய் என்னமோ நான் ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு வேதா, அந்த ஒரு வாரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீ நினைச்சிட்டு இருக்க வேதா நான் ரொம்ப இங்க ஜாலியா இருந்தேன்னு. ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? என்ன தேடி வீட்டுக்கு வந்தீங்களா? என்னங்க போய் சொல்லாதீங்க. ஐயோ வேதா, நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? சத்தியமா சொல்றேன், உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ அப்போ தெரு பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருந்த. ஆமா. அப்போ உன்னை வந்து நான் பார்த்தேன். நீ குளத்துல தண்ணி எடுத்துட்டு போறத பார்த்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. நீ வேலை செய்யறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா என்ன பண்றது, அப்ப இருந்த சூழ்நிலைக்கு உன்கிட்ட என்னால வந்து கூட பேச முடியல. என்னங்க உண்மையாவே வந்தீங்களா? ஆமா வேதா, சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னைக்கு ஜாலியாலாம் இல்ல. ரொம்ப மனசுக்கு வேதனையோட தான் இருந்தேன். ஒரு நாளும் நம்ம பெட்ரூம்ல நான் தனியா இருந்த போதெல்லாம் உன்னோட நினைவுகள் தான் வேதா. ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ கேட்டல எனக்கு நகை போடணும்னு ஆசையா இருக்குன்னு. அதனால உன்னோட ஞாபகார்த்தமா அது இருக்கட்டுமேனு நான் அதெல்லாம் போய் வாங்கி வச்சேன். சாரிங்க, நான் நீங்க என்ன மறந்துட்டு ஜாலியா இருக்கீங்கன்னு நினைச்சுதான் அப்படி பேசினேன். ஆனா நீங்க என்ன நேர்ல வந்து பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியாம போச்சுங்க. என்னங்க நேர்ல வந்தீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல? இல்ல வா வேதா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஒரு வாட்டி கூப்பிட்டுருக்கலாம்ல? நான் சந்தோஷமா வந்திருப்பேன் இல்லைங்க. நான் கூப்பிடணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா நான் கூப்பிட்டா வரவே மாட்டேயோட தான் அப்படியே வந்துட்டேம்மா. ஏன்னா நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா தானே நீ நினைச்சிட்டு இருந்த. அதான் நான் உன்னை கூப்பிடவே இல்லை. போங்கங்க, நீங்க என்ன கூப்பிட்டு இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு சந்தோஷமா உங்க கூட கிளம்பி வந்திருப்பேன் தெரியுமா? சரி விடு, பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? இப்பதான் நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கோம்ல. ஆமாங்க. சரி வா உள்ள போலாம். என்னங்க? என்னம்மா? எனக்கு உங்க கூட எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுது. கூட்டிட்டு போவீங்களா? போலாம் வேதா. எங்க போகணும்? கோவிலுக்கு. சரி வா, கார்ல போலாம். கார்ல வேண்டாம், பைக்ல போலாம். பைக்லயா? ஏன்? எனக்கு உங்க கூட பைக்ல போறதுதான் பிடிக்கும். உங்க மேல கைய போட்டுட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு பைக்ல போகணும், அதான் என்னோட ஆசை. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சந்தன மாலை அல்லது ஆள வாசம் ஏறுது, என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கரால சொக்குது ஆல மாலை மாத்த மாமன் வரட்டுமா கண்மணியே. நீயா? நிம்மதி ஒரு நிமிஷம். கிரிஷ், நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? உன் அன்னைக்கு என்ன சொன்ன? என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் இப்ப எதுக்குடா வந்த? ஹே நிம்மதி ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. என்ன இப்ப என்ன சொல்ல போற? இந்த Dress கேவலமா இருக்கு, நான் சொல்ற Dress போடு. நீ போக்குறதுக்கு சொல்றதுக்கே வாய் கூசுது. உனக்கு அசிங்கமா இல்ல? ஹே நிம்மதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன அப்படிப்பட்ட பையனா? நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ பேசினது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏடா ஒரு பொண்ணு கிட்ட இப்படியாடா பேசுவ? நிம்மதி ஒரு நிமிஷம் இரு. நான் சொன்னது அத மீன் பண்ணி இல்ல. அது எதை மீன் பண்ணி இருந்தாலும் நீ சொன்னது தப்புதான். சரி நான் சொன்னது தப்புதான். ஆனா உண்மையா தப்பான பார்வையிலயோ இல்ல தப்பான நோக்கத்திலயோ இதை நான் சொல்லல. நிம்மதி, சின்ன வயசுல இருந்தே என்ன உனக்கு தெரியும், என்ன பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்து நீ எப்படி என்ன அப்படி நினைக்கலாம்? நான் அந்த நோக்கத்திலயும் அந்த கண்ணோட்டத்திலயும் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் நீ நினைப்பேன்னு நான் நினைச்சேன். ஏன் நிம்மதி, நேத்து வந்தவன் அவன் அந்த ஆதி, அவன்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ற. சின்ன வயசுல இருந்தே நம்ம எவ்வளவு தூரம் பழகி இருக்கோம். என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இங்க பாரு கிரிஷ், தயவு செஞ்சு ஆதியை உன் கூட கம்பேர் பண்ணிக்காத.
அவன் எனக்கு சாதாரண ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது. அவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஆதி தப்பு பண்ணுவானா மாட்டானாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ பேசுற விதமும் நடந்துக்கிற விதமும் சுத்தமா சரியில்லை கிரிஷ். ஐயோ நிம்மதி, ஐம் சோ சாரி. இங்க பாரு நிம்மதி, நான் அந்த நோக்கத்திலயும் சொல்லல, உன்னை தப்பான எண்ணத்திலயும் பார்க்கல. ஓகேவா? சரி ஓகே விடு. ஐயோ இப்பயாவது சமாதானம் ஆனியே, ரொம்ப சந்தோஷம். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னவா? அதான் ஓகேன்னு சொல்லிட்டல, விடு. நிம்மதி நிம்மதி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சிரியேன். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப நிம்மதி. சரி போதும் போதும், ரொம்ப ரீல் சுத்தாத. சிரிச்சிட்டேன் போதுமா? ஆ என்னோட நிம்மதி இப்படிதான் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆ? என்ன சொன்ன உன்னோட நிம்மதியா? என்னடா சொல்ற? ஏன் நிம்மதி இருக்கக்கூடாதா? என்னது புரியல. இருக்க கூடாதானா? என்ன சொல்ல வர? ஒன்னும் இல்ல, சும்மாதான். என்னமோ ஒரு வித்தியாசமா தான் நடந்துக்கிறேன், பாத்துக்கிறேன். பாரு பாரு. ஆமா எங்க வீட்டுக்கு தானே? ஆமா. வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் காலேஜ் பஸ்ல தான் போறேன், போய்க்கிறேன். அட நான் இருக்கும்போது நீ எதுக்கு காலேஜ் பஸ்லாம்? ஆக்சுவலா உன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன். நீ என் வண்டியில என் கூட வந்தனா முழுசா என்ன மன்னிச்சிட்டேன்னு நான் ஏத்துக்கிறேன். ஐயோ ஐயோ, உன் தொல்லை தாங்க முடியலடா. சரி ஓகே, இத்தனை வாட்டி சாரி கேட்டுட்டல, அதுக்காக உன்னை மன்னிச்சிடுறேன். இப்ப என்ன, உன் கூட பைக்ல வரணும் அதானே? அதையும் வரேன். அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் நிம்மதி. சரி வா நிம்மதி வா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட பேசி என்ன லவ் பண்ண வைக்கிறது தான் என்னோட வேலை. இந்த ஆதியை உன்கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும் போதும், நீ சீக்கிரமா என் வலையில வந்து சிக்கிருவ. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி உன்னை என்ன லவ் பண்ண வைக்கல, என் பேரு கிரிஷ் இல்ல. மா. அட சின்ன தங்கம் வாயா. மம்மி. என்னையா? மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டாடிய நினைச்சு கனவுலே டூயட்டா? ஏயா போயா, எப்போதும் உனக்கு கிண்டலு தான். கண்ணு சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேமா, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட்டேன். கண்ணு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், வெளியே சாப்பிடாத கண்ணு. அதெல்லாம் நல்ல சோறுலயே செஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் கலப்படம். உடம்புக்கு கெடுதல்யா. அம்மா இம்பிட்டு ருசியா சமைக்கும் போது நீ போய் வெளியே சாப்பிட்டு வந்தா நல்லவா இருக்கு. மாமா அம்மா சமைக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க, இம்பிட்டு ருசியா சமைக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏயா ஏயா, அம்மா சமைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? பிடிக்குமா? பிடிக்காம இல்ல, இருந்தாலும் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். போயா, நீ அம்மாவை ரொம்ப தான் கலாய்க்கிற. உங்க அப்பா மிலிட்டரியில வேலை பார்க்கும்போது எப்ப லீவுக்கு வந்தாலும், வசந்தா எனக்கு உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஏதாவது நல்ல சாப்பாடா செஞ்சு போடுன்னு வரும்போதெல்லாம் சொல்லுவாரு. அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்ப பாரு என் சமையல குறை சொல்லிட்டே இருக்க. பின்ன குறை சொல்லாம ஏன் மம்மி ஏதாவது வித்தியாசமா சரியா? எப்பா பாரு சாம்பாரு ரசம் புளி குழம்பு வெங்காய குழம்புட்டு, இதெல்லாம் ஒரு குழம்பாமா? சரியா, வேற உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். உனக்கு எல்லாமே செய்ய தெரியுமா? நீ சொல்லியா, அம்மாக்கு செய்ய தெரியுதா இல்லையான்னு பாப்போம். மாமா ஒரு பீட்சா, ஒரு பர்கர், ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி ஏதாவது ட்ரை பண்ணேமா? இல்ல சிக்கன்ல கூட எவ்வளவு வெரைட்டி இருக்கு. எப்ப கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் ஒண்ணு குழம்பு வைக்கிறீங்க, இல்லனா கிரேவி வைக்கிறீங்க. அதை தாண்டி ஒரு ஹனி சிக்கன், ஒரு சிக்கன் சுக்கா அப்படி எல்லாம் வச்சாதானமா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஐயா இதெல்லாம் அம்மாக்கு செய்ய தெரியாதியா? செய்ய தெரியாது. யாருக்கிட்ட ரீல் சுத்துறீங்க? காலையில எந்திரிச்சோனே அந்த போனை எடுத்துட்டு நெட்டை ஆன் பண்ண வேண்டியது, வாட்ஸ்அப்ப ஓபன் பண்ணி ஃபேமிலி குரூப்புக்கு ஒரு குட் மார்னிங் போட்டுக்க வேண்டியது. அது மட்டுமா, ஒரு சாமி போட்டோவை அனுப்பி இந்த போட்டோவை 10 பேருக்கு ஷேர் பண்ணா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது நடக்கும்னு அதை ஒரு 10,000 வாட்டி ஷேர் பண்ண வேண்டியது. ஏமா இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு யூடியூப்ல போய் சிக்கன் கிரேவி வித்தியாசமாக செய்வது எப்படின்னா பார்க்க தெரியல? ஐயா அதெல்லாம் நான் பாத்தையா, நான் ஒரு வாட்டி செஞ்சு விட்டேனா அப்புறம் அதே மாதிரி என்ன செய்ய சொல்லிட்டே இருப்பிய, அதான் அதெல்லாம் நான் செய்யறதே இல்ல. ஏமா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? அப்புறம் எப்படி நான் வீட்ல சாப்பிட முடியும்? எப்படி வீட்ல சாப்பிட முடியும்னு கேக்குறேன். ஐயா இப்ப என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா சமைச்சு தரணும் அதானே? சரியா, உனக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கப்புறம் நான் சமைக்கிறேன். இனிமே இந்த வீட்ல நீ சொல்றதுதான் சமையல், சரியா? என்னங்க என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது?
என் தம்பியும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அதனால என்னப்போ? ஐயோ, நான் எதுவும் தப்பா சொல்லலைங்க. எல்லார் வீட்டுக்கும் கடைக்குட்டி பசங்கன்னா ரொம்ப செல்லம் தானே, அதுதான் இங்கேயும் நடக்குது போல. அங்க பாருங்க, நிறைய இடத்துல பாத்துட்டேன். உங்க அம்மாக்கு எப்போதுமே உங்க தம்பியை தான் பிடிக்கும். அவரு உங்க அம்மா மடியில எப்படி படுத்திருக்காரு பாருங்களேன். ஆமா வேதா, இத நானுமே ஒத்துக்குவேனே. எங்க அம்மாக்கு என் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். அவன் தான் அந்த வீட்டோட செல்ல பிள்ளை. எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்ன என்ன நடக்குதுங்க? வண்டாரியா ரைஸ் மில்லு. நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அவருக்கு போய்க்காதே. எங்க இருந்து தான் மூக்கு வேர்த்து வருவாரோ. ஏயா பெரிய தங்கம் வாயா. என்னம்மா, என்ன நடக்குதுங்க? உங்க சின்ன தங்கம் என்ன சொல்லிட்டு இருக்காப்ல? அது ஒண்ணும் இல்லையா, சின்ன தங்கத்துக்கு விதவிதமா சமைச்சு தரணுமா, அதான் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. அதான் இதுக்கப்புறம் நீயே சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதுக்கு ஐயாவ வேலை வெட்டிக்கு போக சொல்லுங்க. இப்படியே வெட்டியாவே உட்காந்துருந்து சோத்தை தின்னுட்டு நாளை கடக்கலான்னு பாக்குறானோ? மம்மி, சோறு திங்கிறதுக்கு வேலை வெட்டிக்கு போகணும்னு அவசியம் இல்ல, வாய் இருந்தா போதும். உங்க பெரிய தங்கத்துக்கிட்ட சொல்லுங்க. இது கூட தெரியல. ஐயா 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. பெரிய தங்கம் வெளியே போறீங்களா? ஆமாமா, கோயிலுக்கு போலான்னு கிளம்பி இருக்கோம். கோவிலுக்காயா? கார்லயா போறீங்க? ஐயா நானும் வரையா. நானும் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. சரிங்கம்மா, வாங்க. என்னங்க, நம்ம கார்ல போல வண்டியில தானே போறோம். எனக்கு வண்டியில போக தானே பிடிக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னல. இல்லம்மா, அது அம்மாவும் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்றது? ரைட்டு. அம்மா, காரெல்லாம் சர்வீஸ்க்கு விட்டாச்சு. வண்டி தான் இருக்கு. அவங்க 2 பேரும் வண்டியில போட்டோம். நான் உங்களை வண்டியில கூட்டிட்டு போறேன். அப்பா, காப்பாத்திட்டான்டா சாமி. அப்படியாயா? சரியா சரியா சரி. ரைஸ் மில்ல காப்பாத்துனதுக்கு ஒரு 200 ரூபாய் கேட்டு ஆட்டைய போடுவோம். டேய், என்னடா சொன்ன? உண்மைய சொன்ன. வந்துட்டேன் மக்களே. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நம்ம வேதா ஒரு பிளான போட்டு வட்டி வஞ்சிரோன்னு யாரையோ இறக்கி இருக்கா. இவ பிளான் எல்லாம் ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கால. இருக்கட்டும் பாப்போம் வட்டி வஞ்சிரம் வந்து என்னென்ன கூத்து பண்றான்னு பாப்போம். அப்புறம் நம்ம முத்துமொழி எவ்வளவு வேதா மேல பாசம் வச்சிருக்காருல, அந்த பாசத்துக்கு தகுதியே இல்லாதவ தான் வேதா. அப்புறம் நம்ம கிறிஷ் எப்படியோ சாரி கேட்டு நிம்மதி மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறான். பாப்போம். நம்ம ஆதியும் அவங்க அம்மாவும் பேசினது எவ்வளவு நல்லா இருந்துச்சுல. ஆம்பளை பசங்களுக்கு அவங்களுக்கான அம்மானா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமான்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.